ஸ்கூல் வந்து படிப்பு சொல்லி தரக்கூடிய இடம். படிப்பு சொல்லி தரது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கணும்? சொல்லிக் கொடுக்கணுமா? உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமா? அதுக்கு பாத்திரமா பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தடையா இருக்கிறது எது? டிவி, செல்போன், கம்ப்யூட்டர், பெற்றோர்கள் சண்டையிடுவது, வேற பக்கத்து வீட்டுல பேசுறது, இப்படி பூரா பெருமளையுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நான் தான் காரணம்னு எக்காரணம் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடவே கூடாது. சொன்னா என்ன ஆயிரும்? வாயில வச்சு பல்லு செட்டு கீழே விழுந்துடும், வீட்டுல போய் பக்கோடா சாப்பிட முடியாது. அப்படிதான் பிள்ளைகள் செல்போன் பாக்குறது. செல்போன் தான் இப்போ 5 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி பிள்ளைகள் ஐநா சபையில இருந்தாங்க, 5000 நோபல் பரிசு வாங்கிட்டு வந்தாங்க. இல்ல செல்போன் கொரோனாக்கு அப்புறம் தானே. அதுக்கு முந்தி எத்தனை பிள்ளைகள் சயின்டிஸ்டா இருந்தாங்க, இளம் விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. எத்தனை பிள்ளைகள் ஆக்குனீங்க? நம்மளே 9ஆம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு படிப்பு வரலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்கூல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யாரையா டாக்டரை பாருங்கன்னு சொல்லி பாத்துக்கணுமா இல்லையா? ஆனா 73 மணிக்குங்கிறதே எப்பதான் பார்ப்போம்? பேரண்ட்ஸை கூப்பிட்டு தான் வந்து பார்க்க வேண்டிய. அப்படின்னா பிள்ளைங்க உங்களோட பேசாம இருக்கிறதுக்கு, முகம் பார்த்துக்காம இருக்கிறதுக்கு தடையாக்கக்கூடிய விஷயம் வந்து டிவியா, செல்லா, அக்கம் பக்கமா பேசுறதா? யாரு? நாமளா? கூட்டத்துல இங்கிலீஷ் ஜெயிக்கீங்க. காரணம் யாரு? பேரண்ட்ஸ் தான் காரணம். சரியா? இந்த உண்மையிலே நம்ம பிள்ளைங்களாம் பெரிய அறிவாளிங்க. 5 வயசு பிள்ளையில இருந்து பிள்ளைங்களுக்கு விஞ்ஞான ரீதியான மூளை செயல்பட ஆரம்பிக்குது. இந்த WHO சொல்லி சொன்னல, இந்த நிறுவனம் வந்து பெரிய ரிசர்ச் 20 வருஷம் செஞ்சு ஒரு ரிசல்ட் கொண்டு வந்தாங்க. அதை நம்ம பிள்ளைங்க வீட்டுல சிம்பிளா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செஞ்சுட்டு போயிடலாம். தெரியுமா? வீட்டுல பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையே பெரிய கேப் உண்டு பண்றது பேரண்ட்ஸ் தான். அது என்ன அப்படின்னா அவங்களுடைய பேச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஆராய்ச்சி செஞ்சு அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதனால பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் வரும்போது தயவு செய்து வாயை மூடிக்கொண்டிருங்கள், வாயை திறக்காதீர்கள் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸா கொடுத்திருக்காங்க. இதை நம்ம வீட்டுல 5 வயசுக்குள்ள என்ன பண்ணிடும்? சொல்லுதா இல்லையா? எப்பா சொல்லுதா இல்லையா? எப்பேற்பட்ட விஞ்ஞான பிள்ளைகள் பாத்தீங்களா? பிள்ளைங்களுக்கு எவ்வளவு அறிவு பாருங்க. அந்த பிள்ளைகளை போயிட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வர சொல்லி அது செல்ல பாக்குறது, டிவியை பார்த்து எப்படி அப்புறம் அதை பார்க்காம என்ன பண்ணோம்? நம்ம வாயிலிருந்து வர்றதுலாம் என்னவா வருது? ஒரு சைகையில அந்த 20 வருஷம் ரிசர்ச்ச நம்ம மக்கள் அழகு போல சொல்லிட்டாங்களா இல்லையா? எப்படி? ஏன் பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? பிள்ளைங்க பேச வந்தா கூட அதிகமா பேசுறாங்க. சரியா? எப்படி மில்க் வந்து மில்க் ப்ராடக்டா தெரிஞ்சு இருக்குதோ, இதே மாதிரி அன்பும் தெரிஞ்சு போயிருக்கு. முறுக்கி விட்ட கயிறு எப்படி அதன் எதிர் திசையில் தன்னாகவே சுற்றி தன்னுடைய வேகத்தை தளர்த்தி கொள்ளுமோ, இதே மாதிரி பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வர்ற பிள்ளைங்க தங்களுடைய வேகத்தை தளர்த்தி கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களுடைய வேகம் குறைவதற்காக அவர்களுக்கு வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக என்ன வச்சிருக்கிறீங்க? ஏதாவது வச்சிருக்கோமா? பெரிய கொஸ்டின் மார்க். பிள்ளைங்க பேசுறாங்களா அப்பா அம்மா கிட்ட? யாருடைய பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வந்த உடனே செல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பேசுறாங்க? உங்கள யாருடைய பிள்ளைங்களாம் வீட்டுக்கு வந்த உடனே செல்போன் எடுத்து பேசுவாங்க? பாத்துருக்கீங்களா? கூட படிக்கிற பிள்ளைகள், நான் யாரையெல்லாம் சொல்லல. உங்க பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த உடனே செல் எடுத்து எடி அதுவாக எதுவாக அப்படியாக இப்படியாக ஏதாவது சொல்றாங்க. அப்படி யாரும் பேசுறாங்களா? அப்படி பேசினா தப்புலாம் கிடையாது. தப்புன்னு சொல்றதுக்காக அதை கேட்க. சரியா? யாருடைய பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல்ல விட்டு வந்த உடனே அம்மாட்டே அப்பாட்டே அம்மா அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொல்லி கதை பேசிக்கிட்டே இருக்காங்க? ஸ்கூல்ல நடந்தால யார் அப்படியே ஒப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க? வெரி குட். இன்னைக்கு 50 பேர் இருக்காங்கன்னா அதுல 10 பேரோட பிள்ளைங்க தான் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? யாருடைய பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஏம்மா ஸ்நாக்ஸ் இருக்கா கேக்குதுங்களா? ஏமா நீங்க என்ன ஸ்நாக்ஸ் இருக்கு, என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? இந்த எலியை கூட அப்படி உருட்டிங்க. நீங்க ஒளிச்சியே வச்சிருந்தாலும் அதை என்ன பண்ணிடும்? யாரோட பிள்ளைங்களும் அப்படி உருட்டி பறக்கி கிடக்கு. அப்ப அதுவும் ஒரு 10 பேர் 15 பேர். யாருடைய பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே என்னவங்க வெட்டி முடிச்சுட்டு வர மாதிரி பேக்கெல்லாம் தூரம் போட்டு டயர்ட்ல கிடக்கு, அப்படியே ஆட்டிச்சு பிள்ளைங்க எனக்கு அந்த கையை அமைக்க எனக்கு கால் அமைக்க எனக்கு கீழே போட்டு கூட அதை போட்டு என்ன போட்டு இப்படி யாரெல்லாம் இருக்கா? போனோம்னு படுத்துடணும். எத்தனை பிள்ளைகள்? யாரோட பிள்ளைங்க எல்லாம்? அடுத்து யாரோட பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே எம்மா அந்த பென்சில் எடு, எம்மா அந்த பேனாவை எடு, எம்மா அந்த சுவிட்சை போடு, எம்மா அதை எடுத்துட்டு வா, எம்மா இதை எடுத்துவான்னு யாரு அப்படி நீங்க குறுக்க போயிடக்கூடாது. அத்தி குறுக்க போயிட்டா எதையாவது வேலையை விட்டே இருப்பான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நம்ம மக்கள் நம்ம கிச்சனோட ஏ படி ஏ படி ஏ படி பி படி சி படிங்கிறத எங்க சொல்லிருப்பாங்க. கிச்சன்ல இருந்துட்டே சத்தம் போட்டவன் குறுக்க வந்தா எம்மா அந்த பேக் எடு, எம்மா அந்த புக்கு கட்டையை போடு, எம்மா அதை கேளு இதை கேளு. யாரோட பிள்ளைங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அதுவும் ஒரு சில பிள்ளைங்க பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா?
யாரோட பிள்ளைங்கன்னா படின்னு சொன்னா புக் எடுக்கிறதுல அப்பாவும் அம்மா மேலேயே ஒட்டிட்டு கொத்திட்டு ஒட்டு புல்லு மாதிரி ஒட்டி கிடக்கா. பிள்ளைங்க அப்படி இருக்கா, அந்த குரங்கு சேட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, குரங்கு சேட்டை பண்ண அப்படி இல்லையா? அக்காலும் தங்கச்சி இல்ல அண்ணன் தம்பி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அடி பிடிச்சி நண்டை அப்படி போறதுக்கு ஏதோ அந்த WWF எல்லாம் எங்கதான் நடக்கும், தூக்கி போட்டு மலர்த்துறது மாதிரி எல்லாம் நடக்கும். பாத்தீங்களா யாரோட பிள்ளைங்களை இதை பண்ணிட்டு இருக்கிறான், இதையும் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா? அடுத்து யாரோட பிள்ளைங்களா, ஏமா நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், ஸ்கூல்ல மிஸ் எனக்கு இதை பண்ணி கொடுத்தாங்க, நான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, நான் அவார்டு வாங்கினேன், நான் இதை பண்ணேன், எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறான். இந்த சொன்ன ஒரு 5 விஷயங்கள் 6 விஷயங்கள் யாருக்கெல்லாம் பால் பிடிக்காதோ, பால் ப்ராடக்ட் பிடிக்குமோ, இதே மாதிரி அன்புங்கிற விஷயம் எப்படி இருக்கு, இப்படி ஒரு 5-6 வகையில பிரிஞ்சு போய் கிடக்குது. அப்போ பிள்ளைங்க உங்க மேல அன்பா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னது, பிள்ளைகள் எதிர்பார்க்கக்கூடிய அன்பை வழங்கக்கூடிய நபர்களாக யார் இருக்கணும், நீங்க இருக்கணும்.